ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டர் எக்ஸைடேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் நான் நம்மளுடைய ஆல்டர்னேட்டரோட நேம் பிளேட்டில் படிக்கும்போது சொல்லியிருந்தேன் ஜெனரேட்டர் எக்ஸைடேஷன் அது ஏன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓவரியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் ஏன் நம்ம ஜெனரேட்டர் எக்ஸைடேஷன்லாம் பண்ணணும், அதனால் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். என்னென்ன டைப் ஆஃப் எக்ஸைடேஷன் இருக்குது, அது ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பேசிக் ஓவரியாக பார்க்கலாம். ஒரு பிகினர் லெவலில் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஜென்ரேட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிட் இருக்குது. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் பவர் ஃபெயிலியர்ஸ் அதெல்லாம் சப்ஸ்டேஷன் மெயின்டெனன்ஸ் அதுபோல் ஆக்டிவிட்டிஸ் அப்போ கண்டிப்பாக பவர் கட் பண்ணுவாங்க. அந்த டைமில் நம்மளுடைய ஜென்ரேட்டரை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் பிளான்ட் ரன் ஆகும். ஓகே, அதெல்லாம் பேசிக்காக தெரியும். பட் நம்மளுடைய ஜென்ரேட்டர் எக்ஸைடேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்மனன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டிசி சப்ளையை நம்மளுடைய ரோட்டருக்கு போகும். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். அதெல்லாம் நம்மளுடைய ஆல்டர்னேட்டரில் பார்த்தீங்கன்னா நேம் பிளேட்லேயே வோல்டேஜ், அப்புறம் ஃப்ரீக்வன்சி, அப்புறம் என்ன இன்சுலேஷன் கிளாஸு, அப்புறம் எக்ஸைடேஷன் வோல்டேஜ், அப்புறம் எவ்வளோ ஆம்ஸ் அந்த எக்ஸைடேஷன் கரண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில் நம்மளுடைய ஆல்டர்னேட்டர்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸைடேஷன் ஒரு சில பிராண்டில் பார்த்தீங்கன்னா 48 வோல்ட் சம்திங் டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சரை பொறுத்து எக்ஸைடேஷன் வோல்டேஜ் மாறும். அதெல்லாம் கெப்பாசிட்டி பொறுத்து மாறும். ஓகே, அது எப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒர்க்கிங் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நார்மலாக இது கன்வென்ஷனல் எக்ஸைடேஷன் மெத்தட் நான் காமிச்சிருக்கேன். இது ஜென்ரேட்டருடைய ஸ்டேஷனரி ஸ்டேட்டார்னு சொல்லுவாங்க. இது ரொட்டேட்டிங் ஃபீல்டு ரோட்டார்னு சொல்லுவாங்க. இது ஒரு கன்வென்ஷனல் மெத்தட். இது இந்த டைமில் கரண்ட்டில் இல்லை, பட் ஆனால் நார்மலாக உங்களுக்கு பேசிக்காக புரியுன்றதுக்காக நான் காமிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டாரில் பார்த்தீங்கன்னா டிரைவன் டிசி ஒரு புள்ளி மாதிரி போட்டு இங்கே ஒரு டிசி எக்ஸைட்டர் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ஸ்லிப்ரிங் மூலிமா நமக்கு டிசி வோல்டேஜ் போய் நம்மளுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம ஆல்டர்னேட்டர் உள்ள கிரியேட் பண்ணும். அப்போ என்னன்னா இந்த ரொட்டேட்டிங் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுனா நமக்கு ஸ்டேஷனரியாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டார்லேருந்து நமக்கு ஆர்ஒய்பி 3 ஃபேஸ் அவுட்புட்டில் வரும். இதுதான் ஒரு பேசிக்காக ஒரு ஆல்டர்னேட்டர் நடக்கக்கூடிய இப்போ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஏவிஆர் சொல்லக்கூடிய ஒரு யூனிட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏவிஆர்னா என்ன பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர். நம்மளுடைய அவுட்புட் வோல்டேஜை பொறுத்து நம்மளுடைய எக்ஸைடேஷன் வோல்டேஜ் கண்ட்ரோல் பண்ணும். இதுதான் ஏவிஆரோட வேலை. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் எக்ஸைடேஷன்லாம் இருக்குது. அதை நம்ம ப்ரீஃபாக ஒரு ஒன்றா பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் எக்ஸைடேஷன் சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் பேசிக்காக இந்த ட்ராயிங்லாம் பாருங்கள். பட் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம கன்வென்ஷனலாக இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ப்ரஷ்லெஸ் எக்ஸைடேஷன் தான் ஜென்ரல் கேஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் நம்மளுடைய ஆல்டர்னேட்டர் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட். இப்படி தான் நம்மளுடைய ஆல்டர்னேட்டருடைய டிசைனே இருக்கும். ஓகேங்களா, ஃபிசிக்கலாக வேறு மாதிரி இருக்கும், பட் ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏவிஆர்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிட் கனெக்ட் ஆகிருக்கும். அதெல்லாம் ஏசி எக்ஸைடேஷன் ஆர் ஏசி ஸ்மால் ஸ்கேல் ஜென்ரேட்டர் சொல்லுவாங்க, ஸ்மால் ஜென்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு ரெக்டிஃபயர் யூனிட் இருக்கும். இதுதான் நம்மளுடைய பிரஷ்லெஸ் எக்ஸைடேஷன் ஜென்ரேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு இந்த செட்டப்பு. இந்த எக்ஸைடேஷனை பொறுத்து தான் நம்மளுடைய அவுட்புட் வோல்டேஜ் இருக்கும். அதெல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்டே இதுதான் கிரியேட் பண்ணுது. ஏன்னா நம்மளுடைய ஆல்டர்னேட்டர் கான்செப்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஒரு பர்மனன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு கண்டக்டர் ரொட்டேட் ஆகும்போது நமக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா, அதே கான்செப்ட் தான். பட் இங்கே என்னென்னா நம்மளுடைய ரோட்டார்லேயே என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே போகக்கூடிய இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏவிஆர்லேருந்து வரக்கூடிய சென்சிங் வோல்டேஜ் இந்த ஏசி எக்ஸைட்டர் ஜென்ரேட் பண்ணுற வோல்டேஜ் ரொட்டேட்டிங் ரெக்டிஃபயர் சொல்லக்கூடிய யூனிட் போகும். ஆல்டர்னேட்டருடைய ரோட்டார் ஷாப்லேயே இந்த ரொட்டேட்டிங் ரெக்டிஃபயர் ரன் பண்ணிப்பாங்க. ரெக்டிஃபயரோட வேலை என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிக்காக உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுவோம், வரக்கூடிய ஏசியை டிசியாக மாற்றும். அப்போ என்ன ஆகுது, நமக்கு இங்கே வரக்கூடிய ஏசியானது டிசியாக மாறி நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய ரோட்டாரில் இருக்கக்கூடிய அந்த வைண்டிங் வழியாக போய் பர்மனன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணும். அப்போ என்ன ஆகுதுன்னா இது கண்டினியூஸாக ரொட்டேட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொட்டேட் பண்ணியும் பண்ணலாம், இல்லை ஸ்டேட்டாரில் ரொட்டேட் பண்ணலாம். இது ஸ்டேஷனரியாக வச்சுட்டு இதை ரொட்டேட் பண்ணலாம், அல்லது இந்த ஸ்டேட்டார் வைண்டிங் ஸ்டேஷனரியாக வச்சுட்டு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ஆல்டர்னேட்டர் ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுதான் நம்ம ஆர்ஒய்வி சொல்லிட்டு வோல்டேஜ் எடுத்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் கனெக்ஷன், டெல்டா கனெக்ஷன் சொல்லிட்டு மேனுஃபேக்சர் அப்புறம் நம்ம ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர்னேட்டர் டிசைன் இருக்கு. ஓகே, நம்மளுடைய ஏவிஆர் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய வோல்டேஜ் நம்ம ஸ்பெசிஃபைடு வோல்டேஜ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செட்டிங் பண்ணியிருப்பாங்க. அது என்ன பண்ணுவோம்னா அந்த ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர் சப்போஸ் நம்ம 415லேருந்து 410 வோல்டேஜுக்குள்ளே வரணும்னா இதில் செட்டிங் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், சப்போஸ் நம்ம வோல்டேஜ் லெவல் குறையும் போது இந்த எக்ஸைடேஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு
நிறைய வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து கட் பண்ணி நமக்கு வந்து இஎம்எஃப் வந்து பேசிக்காக ஜென்ரேட் ஆகும். இதுதான் வந்து பேசிக்காக வந்து ஒரு ப்ரஷ்லெஸ் எக்ஸைடேஷன் நடக்கக்கூடிய ஒரு பேசிக் ப்ராசஸ். இந்த போல் ஆல்டர்னேட்டர் தான் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டார் வந்து ஸ்டேஷ்னரி பார்ட் சொல்லுவாங்க. ஏன்னா இதை ரொட்டேட் பண்ணி இதை ஸ்டேஷ்னரியாக வச்சுட்டு நம்ம பண்ணோம்னா நமக்கு வந்து லாஸ், ஃப்ரிக்ஷன் லாஸ், அது போலலாம் வந்து நிறைய விஷயம் வந்து ஏற்படும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரொட்டேட்டிங் ஆர்மேச்சர் டைப், ரொட்டேட்டிங் ஃபீல்ட் டைப்னு சொல்லிட்டு நம்ம பவர் சிஸ்டத்துலலாம் படிச்சிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் ஃபீல்ட் டைப். ஓகேங்களா. ஸ்டேஷ்னரியாக வந்து ஆர்மேச்சர், இது ஆர்மேச்சர்னு சொல்லுவாங்க. ஸ்டேஷ்னரி ஆர்மேச்சர் வச்சுட்டு நம்மளுடைய ஃபீல்டு வைண்டிங், ஃபீல்டு கரண்ட், ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை ரொட்டேட் பண்ணி நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நம்மளுடைய பிரஷ்லெஸ் எக்ஸைடேஷனில் நடக்கக்கூடிய ஒரு பேசிக் கான்செப்ட். அது எப்படி ஒர்க் ஆகுது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏவிஆர்லேருந்து வரக்கூடிய சென்சிங் வோல்டேஜ் வச்சு நம்மளுடைய இந்த எக்ஸைடேஷன் வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுடைய டிசி வோல்டேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட்டில் வந்து இதுதான் வந்து ஒரு எக்ஸைடேஷன். அதெல்லாம் வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஆல்டர்னேட்டர் நடக்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷன். ஓகேங்களா. இந்தந்த காம்பனன்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஆல்டர்னேட்டரில் வந்து இருக்கும். பட் நம்ம ஃபிசிக்கலாக பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது உள்ள பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் ரெக்டிஃபயர் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிரஷ்லெஸ் எக்ஸைடேஷன் வித் பைலட் எக்ஸைடேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளுடைய ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஜென்ரேட்டர் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து இது போல் ரிங்கு மாதிரி தான் இருக்கும். இது போல தான் இருக்கும் அந்த டயோட் ரெக்டிஃபயரு. ஓகேங்களா. இது வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி தான் வந்து நம்மளுடைய ரோட்டாரில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் வந்து நம்மளுடைய ஆல்டர்னேட்டருடைய பாகங்கள்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கலாக நம்மளுடைய ஆல்டர்னேட்டருடைய ஸ்ட்ரக்சரே வந்து நம்ம இப்படி தான் இருக்கும். நம்ம கிராஃபிக்கலாக பார்க்குறதுன்றது வேறு. பட் இது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜின் கூட வந்து இந்த ஷாஃப்ட் லைன் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அதெல்லாம் கூலிங் ஃபேன் வந்து மவுண்ட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டார் அண்டு போல் வைண்டிங்ஸ் சொல்லக்கூடிய அந்த ரோட்டார் ஃபீல்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸைட்டட் ஸ்மால் ஏசி ஜென்ரேட்டர்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா நம்ம ஏசி தான் வந்து ஜென்ரேட் ஆகும். பட் அந்த டயோடு பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது மூலியமா வந்து நமக்கு அந்த ரோட்டாருக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து டிசி சப்ளை தான் போகும். ஓகேங்களா. நம்ம அந்த பர்மனெண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் சேஞ்ச் பண்ணி நம்மளுடைய ஜென்ரேட்டர்லேருந்து நம்ம அவுட்புட் வோல்டேஜ் வந்து எடுக்கிறோம். இதுதான் வந்து ஒரு பேசிக்காக வந்து ஆல்டர்னேட்டருடைய செக்ஷனு. இதுதான் வந்து பிரஷ்லெஸ் ஜென்ரேஷன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. எந்த ஒரு கான்டாக்ட் பாயிண்ட்டுமே இருக்காது. ஓகேங்களா. எந்த ஒரு ஸ்டேட்டாருக்கும் அது இல்லாமல் வந்து ரோட்டாருக்கும் வந்து எந்த ஒரு கான்டாக்ட் பாயிண்ட்டுமே இருக்காது. நம்மளோட பேரிங்கில் வந்து கரெக்டாக ரெண்டுமே கப்புல் ஆயிருக்கும். ஓகேங்களா. இந்த ஷாஃப்ட் வந்து ரெண்டு எண்டு டு எண்டு நான் டிரைவ் எண்டு டிரைவ் எண்ட்லேயும் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கப்புல் ஆகி சென்டரில் இருக்கும். எந்த ஒரு பார்ட்டுமே வந்து எந்த ஒரு ஃபிசிக்கல் டச்சுமே இருக்காது. இப்படி தான் வந்து அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும். எக்ஸைடேஷன் வோல்டேஜை பொறுத்து தான் வந்து நம்மளுடைய அவுட்புட் வோல்டேஜ் வந்து இருக்கும். அது எப்படி டிபெண்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏவிஆர் ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர் வோல்டேஜ் வந்து ரொம்ப குறைவாக வரும்போது வந்து என்ன பண்ணுன்னா நம்மளோட எக்ஸைடேஷன் இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் வந்து நம்ம ஆல்டர்னேட்டர் வந்து கொடுக்குது. இதுதான் வந்து பிரஷ்லெஸ் ஜென்ரேட்டர் உள்ள இருக்கக்கூடிய ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் கனெக்ஷன், டெல்டா கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கனெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. டெல்டா கனெக்ஷனில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஃபேஸ் வோல்டேஜ் ஈக்குவல் டு இப்போ லைன் வோல்டேஜ் ஈக்குவல் டு ஃபேஸ் வோல்டேஜ் போட்டிருக்காங்க. அதே போல் லைன் கரண்ட் ஈக்குவல் டு த ஃபேஸ் கரண்ட் டைம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஓகேங்களா. இதுதான் வந்து ஒரு டெல்டாவில் இருக்கக்கூடிய இது போல் வந்து நம்ம ஆல்டர்னேட்டரில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா. இது ஓரளவுக்கு உங்களுக்கு எக்ஸைடேஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ.